இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வாரத்தின் தொடக்கத்தில் நம்முடைய அன்றாட பணிகளை துவங்குவதற்கு முன்பாக ஆண்டவரை சந்திப்பதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் அவரிலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கும் நற்கருணை நாளை நாடி கொண்டிருக்கிறோம். வாரத்தின் தொடக்கத்திலேயே இறைவன் தன்னுடைய அருள் வரங்களை ஆசிரியர் தன்னுடைய பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இறைவன் நம்மை பார்க்கிறார், நாம் இறைவனை பார்க்கிறோம். இந்த உரையாடல், உறவாடல், பார்வை நேரம் அருள் மிகுந்த நேரமாய் மாற்றப்படுகிறது. ஆண்டவரின் அன்பு பிரசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாம் பாடியது போல அவரை ஆராதிப்போம், வணங்குவோம், புகழ்ந்தேற்றுவோம், போற்றுவோம். இது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நாம் கடவுளில் படைப்பு பொருளாய் இருக்கிற காரணத்தினால் படைத்தவனுக்கு நமது நன்றியை, தோற்றத்தை, பதில்களையும் செலுத்த வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்க இன்றைய வேளையிலே இறைவன் தன்னுடைய செய்தியாக, இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அடையாளங்களை பார்ப்பதால் அல்ல, அன்றாட நிகழ்வுகளின் வாயிலாக ஆண்டவரின் செயல்பாடுகளை, ஆண்டவரின் கருணையை, ஆண்டவரின் அபரிமிதமான அன்பை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை இன்று நமக்கு தருகிறார். விவிலியத்தின் பல்வேறு இடங்களிலே கடவுளை நம்ப வேண்டும் என்பதற்காக பல மனிதர்கள் அடையாளங்களை காட்ட வேண்டும் என்பதை பற்றி வாசித்திருப்போம், சிந்தித்திருப்போம். இன்றும் இயேசுவை பார்த்து நீர் இறை மகன் என்பதற்கான அடையாளம் என்ன, எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரும் அருள்புரியை அடையாளத்தை காட்டும் என்று வினவுகிற வேளையிலே ஆண்டவர் சற்றே சினம் கொண்டவராக, இனி இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் தரப்பட மாட்டாது. நாம் வாழ்ந்த இந்த காலகட்டத்திலே நாம் உயிரோடு இருப்பது பெரும் அடையாளம். உள்ளே செல்கிற மூச்சு காற்று வெளியே வரவில்லையானால் நாம் செத்தவர்களாய் மாறிவிடுவோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இறைவன் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கொண்டிருக்கிற அருள் பெரும் அடையாளமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மெஸ்ஸியா வருகைக்காக அவர் அமைதியின் மன்னனாய் இருப்பார் என்ற அடையாளம் தரப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னை மரியாளுக்கு மலடியாயிருந்த எலிசபெத்தின் வாயிலாக அடையாளம் அருளப்பட்டது. இறைவனை நம்பினார், விசுவசித்தார், ஏற்றுக்கொண்டார். இதோ ஆண்டவரின் அடிமை என்று இறைவனுக்கு தன்னையே ஏற்றவதாக, இறைவனுக்கு ஏற்ற ஈரிடமாக தன்னையே மாற்றிக்கொண்டார். இன்றைய நாளிலே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே நாம் இறைவனை நம்புவதற்கு, இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளங்களை தேடாமல் நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் இறைவன் தருகிற அடையாளமாக பார்க்க இறைவன் அருள் துணை புரிய வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் செபிக்க இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இளைஞன் ஒருவன் தான் பணியாற்றுகிற அலுவலகத்திலிருந்து வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டே இருந்தான். அவன் வாகனத்திலே சென்று கொண்டிருந்த வேளையிலே கடவுள் எப்போதும் போல இன்று என்னோடு பேசுகிறாரா என்ற ஐயம் அவன் வாகனத்தை வேகமாக வீட்டை நோக்கி செலுத்திக் கொண்டே இருந்தான். அந்த நேரத்திலே அவன் உள் மனதிற்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனை, யாரோ ஒருவர் அருகில் இருக்கிற கடைக்கு போ, அந்த கடையிலே ஒரு பால் பாக்கெட் வாங்கிக்கொள், சிறிது ரொட்டி துண்டு வாங்கிக்கொள் என்று சொல்வது போல அவனது மனது சொல்லிக்கொண்டே இருந்தது. இவன் ஏதோ வழக்கமாக தன்னுடைய மனதில் ஏற்படுகிற ஒரு சிறு சஞ்சலம் என்று அந்த இடத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கிறான். மீண்டும் சிறிது நேரம் கழித்து முன்பு கேட்ட அதே ஒரு குரல், நீ வாங்கிய அந்த பால் பாக்கெட்டையும் உணவு பொருளை எடுத்துக்கொண்டு
அருகில் இருக்கிற குடிசைக்கு செல் என்று அவனது உள்ளம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் இருக்கிற கடை அருகில் சென்று பால் பாக்கெட் உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு தன்னுடைய உள் உணர்வு சொன்னது போலவே அருகில் இருக்கிற ஒரு குடிசைக்குள் நுழைய முயற்சிக்கிற வேளையிலே குடிசைக்குள்ளிருந்து ஓரிரு மனிதர்கள் வெளியே வருகிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை இவனால் சற்றே ஊகிக்க முடிகிறது. ஐயா, நாங்கள் சாப்பிட்டு 2-3 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் உணவில்லாத காரணத்தினால் பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு யாராவது உதவ மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே நீங்கள் கடவுளை போல் எங்கள் இல்லத்திற்கு இதை கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதை கேட்ட இளைஞன், கடவுள் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுவது போல இன்றும் பேசியிருக்கிறார், நான் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறேன் என்று இளைஞன் உணர்ந்தார். இதை போலத்தான் இறைவன் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு அவரது சித்தத்தை, அவரது வெளிப்பாட்டை அளித்துக் கொண்டே இருக்கிறார். வெளிப்பாட்டை பார்க்க மறுக்கிற மக்களாக இருந்த நேரங்களில் நாம் மனப்படுத்துவோம். இறைவனின் அன்றாட வெளிப்பாட்டை இந்த நற்கருணை அப்பத்திலே கண்டுகொள்ளுவது போல நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் தருணத்திலும் இறைவனை பார்த்து இறைவனின் சித்தத்தை கற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம், ஆசை வேண்டுவோம். மண்டியிட்டு இறைவனது ஆசைக்கான பாடலை பாடுவோம். இறைவா, வியப்புக்குரிய இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்கள். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை நினைவு கூறுகிற நாங்கள் உமது மீட்பின் வெளிப்பாட்டை எங்களுக்குள் உணர்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளை இறைவன் தந்திருக்கிற ஏதேனும் நாளுக்காக நன்றி உணர்வோடு இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கிற வேளையிலே இறைவனுக்கு ஏற்புடைய விதத்தில் இந்த திருப்பலை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களையும் குறைகளையும் நம்முடைய நினைவில் கொண்டு வருவோம். நொறுங்கிய உள்ளத்தோடு இறைவனிடம் இந்த பாவங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். இறைவன் தன்னுடைய பேர் இரக்கத்தில் நம்முடைய குற்றக்குறைகளை கழுவி தூய்மையான உள்ளத்தோடு இத்திருப்பலியை அவருக்காக ஒப்பு கொடுக்க, அந்த பலியை அவருக்கு ஏற்புடைய விதத்தில் நாம் ஒப்பு கொடுக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிப்போம். இதை திருப்பலியானது உங்களது 11வது ஆண்டு திருமண நாளை நினைவு கூர்ந்து இறைவன் தந்திருக்கிற இந்த வாழ்வுக்காக நன்றியாய் I.P. தாமஸ், T. சுஜாதா தம்பதியர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த தம்பதியர் பிரமாணிக்கத்தை அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிப்போம். மேலும் மரித்த A. சங்கரதாஸ் 24ஆம் ஆண்டு நினைவு, இவருக்கு இறைவன் தன்னுடைய பேர் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை அருள் வேண்டும் என்று திருப்பதி வேலையை சொல்லிப்போம். உள்ளம் நொறுங்கி வருத்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்கான பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சேமிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, நீதியும் நேர்மையும் நிறைந்த இதயங்களிலே நீர் குடிகொள்வதாக வாக்களித்திருக்கிறீர். உமது அருளால் எங்கள் இதயங்களை புதுப்பித்து நீர் தங்குவதற்கு ஏற்ற இல்லிடமாக மாற்றி அருளும். உமோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாகவே உம்மை கொண்டாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்க நூலின் வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 1 முதல் 5 மற்றும் 25. அந்நாட்களில் ஆதாம் தன் மனைவி ஏவாளோடு கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகனை ஒருவனை தான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தில் 12
மீண்டும் தன் மனைவியிடம் கூடி வாழ அவளுக்கு மகன் ஒருவரை பெற்று அவருக்கு சேத்து என்று பெயரிட்டார். காயினும் ஆபேலை கொன்றதால் அவனுடன் கிடத்தில் இன்னொருவரை கடவுள் வைத்தருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுவரை பாடல். கடவுளுக்கு நன்றி வெளி செலுத்துங்கள். தேவர்களுக்கெல்லாம் இறைவன் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழுமை என்று மறைமுறைகளை பறந்து உலகில் தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் வரியை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போது என் முன்னிலையில் உள்ளது. உங்கள் பதில் என் விதிமுறைகளை ஒருவருக்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள். என் கட்டளையெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். உங்கள் பதில் உங்கள் சகோதரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள். உங்கள் தாய் மக்களை பற்றி அவதூறாக பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்து நான் மௌனமாக இருந்தேன். நானும் உங்களை போன்றவர்களை எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்கள் உங்கள் கண்முன்னே ஒவ்வொன்றாக எடுத்திருக்கின்றது. உங்கள் பதில் அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவோடு வாதாட தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறு கரைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவோடு வாதாடுகிற பரிசேயர் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படியாக இயேசுவை சோதிக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் இயேசுவிடம் அடையாளம் கேட்பது என்பது அவரிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவோ அல்லது ஆண்டவரிடம் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவோ அன்றி சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்ற வித்தியாசமான ஆவலிலே இவர்கள் இந்த விருப்பத்தை இயேசுவிடம் தெரிவிக்கிறார்கள். இயேசு இதை உணர்ந்தவராய் அடையாளம் கொடுத்தாலும் இவர்களிடம் விசுவாசம் நம்பிக்கை அதிகரிக்கும் போவது இல்லை என்று அறிந்து அடையாளம் தர மறுக்கிறார். தீமையினுடைய ஆதிக்கத்திலும் நன்மை செய்ய மறுக்கிற மனிதர் மத்தியிலும் விசுவாசம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் கூட போய்விடலாம். இவர்கள் கடவுளிடமிருந்து தொலைவில் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. இவர்கள் கடவுளை புறக்கணிக்கிற மக்களாகவும் கடவுளிடமே கேள்வி கணைகளை கொடுக்கிறவர்களாகவும் மாறி போகிறார்கள். ஆயினை போல நான் என்ன என் சகோதரனுக்கு காவல்
கொலையும் செய்ய புரிவார்கள் என்பதை காயின் வாயிலாய் நாம் அறிகிறோம். கடவுளிடமே கேள்வி கேட்பவனாக மாறிவிடுகிறோம் பல நேரங்களில் காயினை போல. நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாய் உணர்த்துகின்றன. நாம் அடையாளம் கேட்கிற மக்களாய் மாறிவிடாமல் அன்றாடம் இறைவன் காட்டுகிற அடையாளங்களின் வழி நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தவும் அதிகரிக்கவும் அருள் வேண்டுவோம். இன்றைய நாளில் திருச்சபை புனித ரிச்சி கேத்ரீனா என்ற பெண்மணியை நினைவு கூறுகிறது. இவர் இத்தாலிய தேசத்தை சார்ந்தவர். புளோரன்ஸ் என்ற இடத்திலே பிறந்தவர். இவர் திருமுழுக்கு பெற்ற வேளையில் இவருக்கு சூட்டப்பட்ட பெயர் அலெக்சாந்திரீனா. இவர் புனித டோமினிக் என்ற துறவி துவங்கிய துறவர சபையிலே சேர்ந்த பொழுது தன்னுடைய பெயரை கேத்ரீனா என்று தேர்ந்து கொண்டார், மாற்றிக்கொண்டார். இளமை காலம் முதற்கொண்டே தூய்மை, உண்மை, எளிமை, மேலும் தான் புனிதத்தை பிடித்துக் கொள்வதற்கான செயல்பாடுகள் எதுவெல்லாம் காண கிடக்கிறதோ அவைகளில் ஆர்வம் என்று தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார். இவரது புனித வாழ்வின் காரணத்தால் ஒரு சமயம் புனித பிலிப்பு நேரிக்கு இவர் இத்தாலியின் ஓர் இடத்திலே அற்புதமாக காட்சி தந்த நிகழ்வும் இவரது வாழ்வில் நடந்தேறியிருக்கிறது. இவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக வியாழன் மதியம் துவங்கி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரை ஆலயத்திலே அமர்ந்து வாடிக்கையாக செபிப்பதை தன்னுடைய பழக்கமாக வைத்திருந்தார். ஏன் இந்த நாட்கள்? இயேசுவினுடைய பாடுகளின் மேன்மையை கண்டுகொள்வதற்காக இந்த ஜெப வேளையை துவங்குகிறார். தன்னுடைய வாழ்வின் 12 ஆண்டுகளில் இயேசுவின் பாடுகளின் துன்பத்தை வாரத்தில் இந்த 2 நாட்களில் தன்னில் சுமத்தப்பட்டவராக இயேசுவின் பாடுகளிலே பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைந்த ஒரு புனிதையாயிருந்திருக்கிறார். இந்த 2 நாட்களிலே இவர் பரவச நிலைக்கு செல்வதை பலரும் பார்த்து இறைவன் இவரில் செயலாற்றுகிறார், இது இறைவன் தந்திருக்கிற அடையாளம் என்பதை மக்கள் கண்டுகொண்டார்கள். 1589 ஆண்டு இவர் நோயுற்று இறந்தார். 1732 ஆண்டிலே பரிசுத்த பாப்பரசர் 12ஆம் கிளமெண்ட் இவருக்கு அருள் நிலைக்கு உயர்த்தி அருளாளர் பட்டம் அளித்தார். 1746 ஆண்டிலே பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் பெனடிக்ட் இவரை புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார். ஆண்டவரின் அருள் அடையாளத்திற்கு இவரும் மாதிரியாயிருக்கிறார். நாமும் இவரை போல இறைவனது அருள் வரங்களை சுமந்து செல்லுகிற அருள் கருவிகளாக மாற ஆசை வேண்டுவோம். இறைவன் அருள் பொழிவாராக. ஆமென். சகோதரர்களை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியானது எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள்.
இறைவா, உமது திருவுளப்படியே நாங்கள் இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து என்றும் அழியாத வாழ்வினை தரும் அருள் மருந்தாகிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாகும். நாங்கள் உம்மை புகழ்ந்து உரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே மாணவ தூதரடிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்கள் தீவை மாற்றமாக அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வல்லமே உணவு அருந்தியதில் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி நம் சீடர்களுக்கு அளித்தது அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி மருந்துங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவனான கிறிஸ்து இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணத்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் வரவேற்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, இறை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தனர். இன்று தங்களது 11வது ஆண்டு திருமண நாளை நினைவு கூர்ந்து இவை தந்திருக்கிற ஆசருக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஜே.பி. தாமஸ், டி. சுஜாதா தம்பதியர்களுக்கு நன்றி வரை ஏற்று இவர்களை அச்சுத்த ஆசீர்வதிக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து உமது திருமுகத்தை இவர்கள் கண்டுகொள்ள அருள் தாரும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தார்கள். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடும் ஏ. சந்தனதாஸ் 24ஆம் ஆண்டு நினைவு. இவர் திருமுழுக்கின் வழியாக திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இறைக்கப்பட்டது போல உயிர் பெறும் அவரை போலவே இருக்க செய்தார்கள். எங்கள் அனைவரும் எதிரும் இறக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாற்றமிக்க மரியாதை புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்க்கையை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்று மரமல்ல உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் இறைவன் செய்கிற அன்றாட அற்புதங்களையும் அருள் வரங்களையும் இறைவன் தருகிற சான்றுகளாய் சாட்சிகளாய் பார்க்க அருள் வேண்டி செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நடக்கிறோம். முதலிரக்கத்தின் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலப்பும் ஜனமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகளுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபை விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குவர். இந்த செம்மறியில் இன்றைய திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். உமது சாயலாக மனிதனை படைத்து அவன் தன் உழைப்பால் படைப்பு தொழிலில் உம்மோடு சேர்ந்து மண்ணின் பலமையிலிருந்து கணிதர செய்ய வேண்டும் என திருவுள்ளமானது. மக்களாகிய நாங்கள் எங்கள் அவல நிலையும் பலவீனத்தை உணர்கிறோம். இம்மாதிரி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பு தந்தையை நீர் எல்லோரும் மீதும் கதிரவனை தொண்டு செய்கின்றீர், எல்லோரும் மீதும் மழை தொழில்கள் செய்கின்றீர். காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவர் மீதும் அதனால் பெரிதும் துன்பப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டீர்கள். மக்களுக்காக கருத்து வீசி இறைவாக்கினர் எலியாசின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தது போல திருச்சபை நம்பிக்கையோடு செய்யும் ஜெபங்களுக்கு கருணை கொண்டு செவி சாய்க்கிறது. மக்களுக்கு பாதுகாக்கப்படவும் மரங்கள் பொத்து குழுங்கி கனிகள் பெறவும் நாங்கள் அவரோடு எதிர்பார்க்கும் மழை வறண்ட மண் மீது இருந்து பொழிய செய்தவர்கள். மழை அருளுக்கும் ஆசிரியருக்கும் அடையாளமாக இருக்கிறது. உமது இரக்கத்தால் ஆறுதலையும் நாங்கள் விண்ணும் மண்ணும் தன் ஒவ்வொரு உடைக்கும் உடைய தூய ஆவியரும் கால சாமி
பாசத்துக்கு நன்றி கூறுகிறோம். நித்திய வாழ்வுக்கு பெருக்கெடுத்தோடு உயிருள்ள நீராக உமது அன்பை எங்கள் மாற்றியது நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் விசுவசித்து வாழ்வு பெறும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அழைத்து அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விண்ணக வாழ்வின் முன் சுவையான இந்த உணவை அருந்திய நாங்கள் உண்மையான வாழ்வையை என்றும் நாடு செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.